ஓர் வயது சென்றவர் தெருவழியே நடந்து சென்ற பொழுது 2 சிறுவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு உணவில்லாமல் வாடி வதங்கி இருந்தார்கள். இந்த வயது சென்றவர்களை பார்த்து இரக்கம் வைத்து அவர்களை அழைத்து தன் வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு வேண்டிய துணிமணிகளை கொடுத்து வேண்டிய போஜனங்களை கொடுத்து அவர்களை பராமரித்து அடுத்த நாள் காலை அவர்களுக்கு 2 சிறு பெட்டிகளை கொடுத்து அதில் எழுதப்பட்டிருந்தது, இதை திறக்க வேண்டாம். தன்னுடைய வாயினாலும் அதை சிறுவர்களுக்கு கூறிவிட்டு, இந்த பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க வேண்டாம், நான் வரும் வரையும் இது மூடியிருக்கட்டும் என்று கூறிவிட்டு அவர் வெளியே சென்று விடுகின்றார். 2 சிறுவர்களுக்கும் ஒரே ஆர்வம், அதனுள் என்ன இருக்கின்றது. ஒரு சிறுவன் முதியவரை மதித்து திறக்கக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருக்கின்றான். மற்ற சிறுவனோ இல்லை, திறக்க வேண்டும் என்று அந்த பெட்டியை திறந்து பார்க்கின்றான். அதற்குள் இருந்த ஒரு உயிருள்ள ஒரு எலி பாய்ந்து வெளியே ஓடிவிடுகின்றது. வேறு எலியை பிடிக்க பல வழிகளை தேடினான், முடியவில்லை. பெரியவர் வருகின்றார். இருவரிடத்தும் பெட்டியை கேட்ட பொழுது கொடுக்கின்றார்கள், உள்ளே எலி இல்லை. அப்பொழுது பெரியவர் அந்த பெட்டியை திறந்த சிறுவனை மீண்டும் வழியில் அவன் இருந்த இடத்தில் விட்டு விடுகின்றான். மற்ற சிறுவனை, தன் சொல் கேட்டவனை தன் சொத்துக்கெல்லாம் அதிபதியாக்கின்றான். ஆம், இதே வண்ணம் தேவனும் தன் வார்த்தைகளின்படி எங்களை செய்யும்படி பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கின்றார். அவர்களின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கின்றது. அவர் சொற்படி நாங்கள் செய்வோமா? உலக மாயைக்குள் எங்களை மாய்த்து கொள்ளாமல் சிந்திப்போம், செயல்படுவோம்.